நடிகர் சூரி 2009 வெண்ணிலா கபடி குழு என்ற படத்தில் அறிமுகமானார். பரோட்டா சூரியாக பெயர் வாங்கி ரசிகர்களை தன் பக்கம் திரும்ப வச்சார். அந்த பரோட்டா சாப்பிடும் போட்டியில் சூரி செய்த அசத்தலான காமெடியை இப்போது பார்த்தாலும் கூட நமக்கு வயிறு வலிக்க சிரித்து விடுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கிலீஷை தப்பாக பேசும் காமெடியை செய்து வந்தார் சூரி. இது ஒரு கட்டத்தில் ரசிகர்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அந்த நேரத்தில் வெற்றிமாறனின் விடுதலை படத்தில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. படத்தில் அவரது முற்றிலும் மாறுபட்ட நடிப்பு அனைத்து தரப்பினரையும் கவர்ந்துச்சு. தொடர்ந்து அவர் கருடன், கொட்டுக்காளி என பல படங்களில் ஹீரோவாக நடித்தார். இப்போது மாமன் என்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் கதாசிரியரும் இவர் தான். இந்த படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தில் சூரி கதாசிரியராகவும் அறிமுகமாவதுனால ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. கலக்கப்போவது யார் சீசனில் ஒரு காலத்தில் ஓஹோன்னு கலக்கியவர் ஈரோடு மகேஷ். இவர் கலக்கிய சீசனில் தான் மதுரை முத்துவும் நான்ஸ்டாப் காமெடியை அள்ளி தெளித்து கலக்கினார். இவர்கள் இருவருமே இப்போது ரொம்பவே பிரபலமாகிட்டாங்க. அந்த வகையில் ஈரோடு மகேஷ் நடிகர் சூரி குறித்து ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் சூரி சென்னையில் காரில் கால் மேலே கால் போட்டு போகிறப்போ இன்னமும் பெரிய பெரிய பில்டிங்கை எல்லாம் கிராஸ் பண்ணும்போது காலை எடுத்து கீழே போட்டு உட்கார்ந்துடுவேன்னு சொன்னார். ஏன் என்று கேட்டதற்கு, அந்த கட்டிடம் கட்டும்போது ஒரு வேலையாளாக நான் வேலை செய்திருக்கிறேன். அந்த கட்டிடத்திற்கு கீழே இன்று என்னுடைய BMW காரில் போகிறேன். காருக்குள்ளே சூரி இருக்கலாம், ஆனால் என்னை வாழ வைத்த பில்டிங் முன்னாடி எப்படி என்னால் கால் மேலே கால் போட்டு உட்காருவது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சூரி என்கிறார் ஈரோடு மகேஷ்.